சார் வணக்கம். வணக்கம் நிர்மல், சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல சார். சரி, நல்லது, சாப்பிடாது. ஏன் சார்? சார் இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டின் முக்கியமான மாவட்டம்னே சொல்லலாம். ஏன் முக்கியமான மாவட்டம்னு சொல்லலாம்னா, ஆளும் கட்சியான திமுகவுக்கு கடந்த தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, ஒரு சவாலான ஒரு தொகுதியாகவே இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பெல்ட்டில் அதாவது இந்த குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் கடந்த முறை ஒரு இடத்துல கூடமே ஜெயிக்கலை அப்படின்ற ஒரு மன கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது. இந்த முறை அவங்களுடைய போர்ப்படை தளபதியை அந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களை. இந்த முறை அந்த மாவட்டத்துடைய தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, செந்தில் பாலாஜி வருகைக்கு பின்பு அந்த களம் அப்படியே மாறுமா? கண்டிப்பாக பேசலாம். அதாவது செந்தில் பாலாஜி எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய ரீசன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவருக்கு சொந்த தொகுதியிலே செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வெண்ணெய் மலையில் இனாம் நிலை பிரச்சனை, அதில் செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு. தேர்தலுக்கு பின்பு அதை அவர் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. இதெல்லாம் தான் செந்தில் பாலாஜி அங்கே போக வச்சுது. அதை தாண்டி திமுக தலைமை என்ன நினைக்குதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் எப்படி பெரம்பூரில் நிற்கிறாரு, திருச்சியில் நிற்கிறாரு, அந்த மாதிரி நம்மளுடைய ஆள் கோயம்புத்தூரில் ஒருத்தங்க நிற்கணும். என்ன தான் சக்கரபாணி அவர்களோ முத்துசாமி அவர்களோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய தலைவர்கள் அங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் இறக்கி விடப்பட்டார். ஸோ செந்தில் பாலாஜி தாக்கத்தை ஏற்படுத்துவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம். சிங்காநல்லூர் தொகுதி. ஸோ சிங்காநல்லூரில் யார் நிற்கிறாங்கன்னா, காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஸோ சிங்கானூரில் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர்கள். மயூரா ஜெயக்குமார் அவர்கள்லாம் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர். நிறைய செலவு பண்ணார் 2021 தேர்தலில். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அவர். ஸோ அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க, இல்லை விஎம்சி அந்த கேங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் செல்வ பெருந்தகை எப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனாரோ அவர் கட்சிக்குள்ளே ஒரு புதிய கேங்கை உருவாக்கினார், ஒரு புதிய கோஷ்டியை உருவாக்கியிருக்காரு. அதில் ஒருத்தவங்க தான் அந்த ஸ்ரீநிதி நாயுடு. ஸோ ஸ்ரீநிதி நாயுடு இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக ஜெயராம் நிற்கிறாரு. நாம் தமிழ் சார்பாக நேருஜி, டிவிகே சார்பாக ஸ்ரீகிரி பிரசாத் நிற்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரும் நிற்கிறாங்க. ஸோ இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்காரங்களே நிறைய பேர் வேலை செய்யலை. இப்போ மயூரா ஜெயக்குமார் ஒரு மூத்த தலைவர், விஎம்சியும் ஒரு மாவட்ட லெவலில் ஒரு பெரிய தலைவர். 2 பேருக்குமே சீட்டு இல்லை. ஜெயக்குமாரும் காங்கிரஸ் தான். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் வெயிட் பார்ட்டி, ஸோ செலவு பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதை தாண்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கார்த்தி என்பவன் அங்கே சீட்டுக்கு ட்ரை பண்ணிருக்காரு, அவருக்கும் அங்கே கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஸ்ரீநிதி அவங்க சீட்டு கிடைக்கிறது முக்கிய காரணமே செல்வ பெருந்தகை தான். ஜோதி இப்போது கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு தொகுதியில் யாருக்கு சீட்டு கொடுக்கணும்னா, இங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு சமூகத்துக்கு கொடுக்கணும். கொங்கு வேளாருக்கு கொடுத்துருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ தான் உங்களால் போட்டியிட முடியும். இப்போ நீங்கள் இந்திய நேஷனல் காங்கிரஸுக்கு கொடுத்து நீங்கள் பிஜேபி கொடுத்தாலும் பிஜேபியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போது காங்கிரஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயராம் அவர்கள் தான் முன்னாடி இருக்கார். டிவிகேவும் ஒரு குறிப்பிட்ட அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அது வெற்றி பெறும் அளவிற்கு இருக்காது. ஸ்ரீநிதி நாயுடு 2ஆம் இடத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அடுத்ததான தொகுதி கிணத்துக்கடவு. ஸோ கொங்கு மண்டலம் முழுவதும் பார்த்தாவே அதிமுகவோட காட்டை தான். ஏன்னா 2011 கிட்டத்தட்ட 60 சீட்டு கிட்டே வின் பண்ணாங்க. 1-2 இல்லை, 60 சீட்டுன்றது பெரிய விஷயம். 2016 அப்படி தான் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க கொங்கு மண்டலம் தான் செல்வி ஜெயலலிதா காப்பாற்றுச்சு. 2021 ஒரு டீசெண்டான வெற்றியை நோக்கி டீசெண்டான வெற்றி இல்லை சார், ரொம்ப நல்ல வெற்றி இல்லை. ஏடிஎம்கே 2021 பெறுவதற்கு அதிமுக தான், அந்த கொங்கு மண்டலம் தான் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதில் கிணத்துக்கடவும் ஒரு முக்கிய ஒரு தொகுதியாக இருக்குது. தாமோதரன் அவர்கள் தொடர்ந்து இங்கே எம்எல்ஏவாக இருந்துட்டு வராரு. அதிமுக சார்பாக அவர் தான் கேண்டிடேட்டு. திமுக சார்பாக சபரி அவர்கள் இருக்கார். அதே போல் நாம் தமிழ் சார்பாக பானுப்பிரியா, டிவிகே சார்பாக விக்னேஷ் என்பவர் இருக்கார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் யார் கிணத்துக்கடவு கொடுப்பேன்னா, ஏடிஎம்கே தான் கொடுப்பேன். ஏன் ஏடிஎம்கேனா, அது அதிமுகவோட கோட்டை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அங்கே வெற்றி பெற்றது திமுக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இந்த முறை கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி. கடுமையான போட்டி இருக்குன்னு நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவ்வளோ எளிதாக விட்டுற மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்களுடைய முக்கியமான தளபதி ஒருத்தர் இறக்கியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இறக்கியிருப்பாங்க. பட் அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்குமா? சரி, நீ இப்படி பார்க்கணும். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறது என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு இடத்துல வந்தாருன்னா அது கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இறக்க மாட்டாங்க. அதில் கோயம்புத்தூரில் பாதிக்கு பாதி வின் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்க முழுசாக இல்லாமல் ஒரு பாதிக்கு பாதி ஒரு 50s அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் தான் அவர் இறக்கி விட்டுருக்கிறதா ஒரு பேச்சு எடுபடுது சார். அது எடுபடுமா சார் உண்மையாலுமே? ஏன்னா அவர் அந்தளவுக்கு நம்புகிறாங்க. இன்னொன்று எதிர்கட்சியினருமே ஒரு சில அவர் மேலே ஒரு பதட்டத்தில் இருக்காங்க.
அதை ஒரு களம் அவருக்கு சாதகமாக ஆக்குவார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார். சரி, அது எப்படி நம்ம பார்க்குறதுன்னா, செந்தில் பாலாஜி வந்து கரூரில் பண்ணுவார், இல்லை கரூரை சுற்றியுள்ள மாவட்டங்களை பண்ணுறாங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அவருக்கும் இந்த தொகுதிக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? ஏற்கனவே எங்கள் எஸ்பி வேலுமணியை தாண்டி வந்து ஒருத்தவங்க போய் வேலை செஞ்சுருவாங்களா, ஓட்டு போட்டுருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் வந்து செந்தில் பாலாஜி அவர் நிற்கக்கூடிய கோவை தெற்கில் வெற்றி பெறலாம். மற்றபடி கிணத்து கடவுளை வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கிணத்து கடவுளை மீண்டும் தாமோதரன் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏ ஆவார். சார் அடுத்து வந்து கோயம்புத்தூர் சவுத்து. கோயம்புத்தூர் சவுத்தில் வந்து கோயம்புத்தூர் சவுத் எப்பொழுதுமே வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்குது. 2021 முக்கியமான தொகுதி. ஏன் முக்கியமான தொகுதினா, அங்கே வந்து கமல்ஹாசன் நின்னார், வானதி சீனிவாசன் அவர்கள் நின்னாங்க, மயூரா ஜெயக்குமார் கோவை தெற்கில் தான் நின்னார். மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ வந்து இவர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வருகையால் தான் வந்து வடக்கு கொடுத்தாங்க, கோவை வடக்கு வந்து வானதி சீனிவாசன் கொடுத்தாங்க. அதிமுக சார்பாக அம்மன் அர்ஜுன் நிற்கிறாரு. அவர் ஏற்கனவே கோவை வடக்குலேருந்து இங்கே வந்திருக்காரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவு நாயுடு சமூகம், தெலுங்கு மொழி பேசும் சமூகத்தினர் வந்து ஓரளவு அதிகமாக இருக்காங்க. அவர்கள் வந்து அம்மன் அர்ஜுனுக்கு தான் வாக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் என்ன தான் வந்து ஜிடி அந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு பேர் வச்சாலும் மக்கள்லாம் போய்ட்டு ஓட்டு போட்டுருவாங்களா? அதிமுகன்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்து பேசுகிறாங்க என்கிட்ட, ஜிடி நாயுடுன்னு பேர் தான் வச்சாங்க, பேர் வச்சா அங்கே இருக்கிற நாயுடு மக்கள் வந்து அந்த மொழி பேசும் மக்கள், தெலுங்கு மொழி பேசும் மக்கள் ஓட்டு போட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. அங்கே இருக்கவங்களாம் பிஸ்னஸ் பீப்புள். திமுக ஆட்சியால் வந்து அவங்களோட வருகை வந்து லைக் அவங்களோட பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி செந்தில் பாலாஜிக்கு போடுவோம்? இப்போது நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ கரூர் நம்ம போய் பார்த்தோம் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னோக்கி இருந்தது. எல்லாமே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஒரு வட மாநிலத்துக்கு போன ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் கோவை தெற்கு அப்படி இல்லை. இப்போ எல்லாம் படித்தவங்க, டெவலப்டு ஒரு சிட்டி கோயம்புத்தூர் அர்பனைஸ்டு. ஸோ அங்கே இருக்கவங்க வந்து செந்தில் பாலாஜியை வந்து பெருசாக லைக் ஒரு வரவேற்க மாட்டாங்கன்னு என்ன மாதிரி ஒரு சொல்கிறாங்கன்னா, ஆர்கே நகர்லேயே வந்து தினகரனை ஜெயிக்க வச்சுட்டு கோயம்புத்தூரில் வந்து அவர் ஜெயிக்க. ஆர்கே நகரில் இருந்த அந்த இதுவே வேறு. அப்போ இருந்த வந்து ஒரு குழப்பம் இருந்து, அப்போ வந்து அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை. அப்போ தினகரனுக்கும் ஒரு பெரிய மாசு இருந்துச்சு ஊடகங்களை கையாளுறதுல. அப்போ எடப்பாடி பழனிசாமி யாருமே நம்பலை, நீங்களும் நம்பியிருக்க மாட்டீங்க, நான் நம்பியிருக்க மாட்டேன். ஓகேவா? இப்போ இருக்கிறது வேறு. ஆனால் அப்போ வந்து அடுத்தது வந்து தினகரன் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆர்கே நகர் மக்களும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. 20 ரூபா டோக்கன்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸ். 20 ரூபா டோக்கன் அதெல்லாம் ஃபேமஸு. அதனால் நிறைய பேர் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. இந்த முறை அப்படி போட மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும், அதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது சார். ஆமாம், உஷாராயிடுவாங்க. அந்த மனிதப்பட்டி அப்படின்லாம் சொல்லிட்டு கரூரில் வந்து லோக்கல் எலெக்ஷன் இடைத்தேர்தலாம் பண்ணாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி திமுக சார்பாக, அம்மன் அர்ஜுன் அதிமுக சார்பாக நிற்கிறாரு. பேரறிவாளன் நாம் தமிழர் சார்பாக, செந்தில்குமார் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. இங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து வானதி சீனிவாசன் அப்படின்னு தான் இருந்தாலும், இந்த இடத்த வந்து இப்போது அதிமுக தான் நேரடியாக வந்து போட்டியிடுது. ஆக்சுவலாக வந்து அங்கே செந்தில் பாலாஜி போட்டியிட போகிறாங்கன்னு தெரியும் அதிமுகவுக்கு. ஏன்னா முதல்ல வந்து அதிமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியாகுது. அதன் பிறகு தான் திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியாகுது. அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியான உடனே வந்து செந்தில் பாலாஜி வந்து கோவை தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. எல்லாருக்குமே ஷாக்கு, இன்னும் கோவை தெற்கில் வந்து ஏன் போட்டிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கரூரை விட்டு. ஆனால் கரூர் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க. அப்பா இல்லை செந்தில் பாலாஜி, இப்போ செந்தில் பாலாஜி தான் ஓரளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பார், அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. இப்போ அவர் இல்லை, செந்தில் பாலாஜி இல்லை, நான் எதுக்கு செந்தில் பாலாஜி ஆளுக்கு போடணும், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கே போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரூரில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாருன்னா அது ஒரு அமைச்சர் தொகுதி. ஆமாம், அமைச்சர் தொகுதி அந்த மாதிரி ஆகும். கோயம்புத்தூர் சவுத் யாருக்கு சார்? கோயம்புத்தூர் சவுத்துலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இழுபறி தான். நான் செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நான் அப்படி பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து யார் மயூரா ஜெயக்குமார் அவர்கள் வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டார். கமல்ஹாசன் தான் 2ஆம் இடம் வந்தார். வானதி சீனிவாசன் பிஜேபியிலே வெற்றி பெற்றாங்க. இதுவும் பிஜேபி கேண்டிடேட்டு ஒரு நகர்ப்புறத்தில் நின்றுருக்காங்க. நீங்கள் கோவை தெற்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, கொஞ்சமாக இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் மாதிரி வருது. இங்கே நாயுடு ஓட்டு வந்து அப்படியே ஒட்டு மொத்தமாக வந்து அம்மன் அர்ஜுனுக்கு போகும். இரட்டையில் ஓட்டு இருக்குது. அதே போல் கவுண்டர்ஸ் ஓட்டு ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் எங்கள் கட்சியில் இருக்க எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து முதல்வர் ஆகணும்னு நினைப்பாங்களா, இல்லை வந்து மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பாங்களா? கண்டிப்பாக முதல்வர் ஆகணுன்றதான். அப்போ யாருக்கு எடப்பாடிக்கு போடுவாங்களா, எடப்பாடி ஜெயிக்கணும்னு போடுவாங்களா, இல்லை அது ஒரு ப்ளஸ் தான் சார் அந்த சைடில். சார் அடுத்து வந்து பொள்ளாச்சி தொகுதி. ஸோ பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து இது அதிமுகவோட கோட்டை. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 முறையும் 15 ஆண்டுகளாக வந்து அதிமுகவில் சேர்ந்தவர் தான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு.
இந்த முறையும் வந்து அது தொடரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியை வந்து கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பெரிய ப்ளஸ்ஸு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும். நாம் தமிழர் சார்பாக செந்தில் நிற்கிறாரு, ராமநாதன் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அதே போல் சின்னம் வந்து அவங்க சூரியன்லாம் நின்னாலும் இங்கே இரட்டை இலை. ஆனால் கட்சி வந்து வேறு கட்சி. அதனால் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவருக்கு மேலே வந்து பெருசாக அதிருப்தி இல்லை. அங்கே பொள்ளாச்சியில் வந்து ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து வால்பாறை வந்து ஒரு தனி தொகுதி. எப்பொழுதுமே வந்து வால்பாறையில் எனக்கு தெரிஞ்சு வந்து அதிமுக தான் வந்து வின் பண்ணிட்டுருக்காங்க. இந்த முறை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா வால்பாறையை கடந்த 2 முறை வந்து அதிமுகவை சேர்ந்த ஒருத்தவங்க தான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இந்த முறை யார் கொடுத்துருக்காங்கன்னா லட்சுமண சிங்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அதிமுக சார்பாக. சுதாகரன் சொல்லிட்டு டிஎம்கே சார்பாக ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. என்டிகே சார்பாக உமாதேவி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீதரன் வந்து டிவிகே சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவில் வந்து அமுல் கந்தசாமி வந்து இறந்துட்டார். அப்படி இறந்ததால் எலெக்ஷனே வைக்கல கொஞ்ச நாளுக்கு. ஸோ அந்த ஒரு அனுதாபம் வந்து அதிமுகவுக்கு இருக்குது. சுதாகர் நிற்கிறாரு டிஎம்கே சார்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வால்பாறையும் வந்து ஏடிஎம்கேக்கு தான் நான் கொடுப்பேன். அதுக்கு என்ன ரீசன்னா, பெருசாக அந்த கேண்டிடேட் சுதாகர் என்பவர் வந்து தொகுதிக்கு அறிமுகம் இல்லை. லக்ஷ்மண் சிங் தான் வந்து அந்த மாவட்ட தலைவருக்கு பிறகு வந்து ஓரளவு தெரிந்த முகம்னா லக்ஷ்மண் சிங் ரொம்ப காலமாக வந்து அதிமுகவில் இருக்கிறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சார் அடுத்தது வந்து தொண்டாமுத்தர் வந்து நம்ம கண்ணை மூட்டு சொல்லுவாங்க யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொண்டாமுத்தூரில் வந்து எஸ்பி வேலுமணி தான் கடந்த 3 முறையும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து கட்டி காப்பாற்றுறதுல ஒரு முக்கிய பங்கை வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வகிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ஆர் கார்த்திகேயன் திமுக சார்பாக நிற்கிறாங்க. வேலுமணி அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. ராஜ் புனிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. அதே போல் சதீஷன் அவர் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. வேலுமணி அவர்கள் வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஒப்பீனியன் பார்த்தேன். அங்கே தொண்டாமுத்தூர் தொகுதியில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேலுமணி தான். அதிமுக எங்கள் நட செஞ்சாலும் கொரோனா காலத்தில் வந்து எங்கள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டது வேலுமணி அவர்கள் தான். ஸோ பூக்கடையிலேருந்து அதே போல் அங்கே வேலை செய்கிற சின்ன சின்ன ஷாப்பாக இருக்கட்டும், பொதுமக்களாகட்டும், எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டாமுத்தூரில் வேலுமணி அவர்கள் தான் வெற்றி பெறவான்னாங்க. சரி, நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்து அங்கே வந்து அவர் தான் வெற்றி பெற போகிறாரு. அதை தாண்டி வந்து அந்த கோயம்புத்தூர் தொகுதி ஃபுல்லாகவே வந்து அவர் பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேயும் வந்து நான் அதிமுகவுக்கு தான் கொடுப்பேன். ஸோ கோயம்புத்தூர் நார்த். ஸோ அங்கே கோவை வடக்கில் வந்து ஏற்கனவே வந்து சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்து இங்கே செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சந்திரசேகர் வந்து அவரும் வந்து செல்வாக்கு மிக்கவர். ஆனால் அந்த தொகுதியை தூக்கி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திமுக சார்பாக செந்தமிழ் செல்வன் நிற்கிறாரு. வானதி சீனிவாசன் வந்து பிஜேபி சார்பாக, நர்மதா வந்து என்டிகே சார்பாக, சம்பத்குமார் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. இந்த கோவை வடக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஏன் வின் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ஓரளவு வந்து பாஜக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை தாண்டி வந்து அதிமுக, பிஎம்கே கூட அங்கே பெருசாக இல்லை. ஸோ இந்த 2 காம்பினேஷன் தான். இதை வச்சு வந்து ஈஸியாக வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றுவாங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு. அதனால் அவங்க எளிதாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கவுண்டம்பாளையம். ஸோ கவுண்டம்பாளையத்தில் வந்து கடந்த 3 முறையும் வந்து அதிமுக தான் வந்து வெற்றியை பெற்றிருக்கு. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறதால இந்த முறை வந்து அதை இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் சார்பாக களமணி ஜெயராமன் கொடுத்துருக்காங்க. சூரிய பிரகாஷ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அப்புறம் ஏடிஎம்கே சார்பாக அருண்குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கனிமொழி வந்து டிவிகே சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து காங்கிரஸ் நிற்கிறதால போட்டியே வந்து டிவிகேவுக்கும் அதே போல் ஏடிஎம்கேக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில் ஈஸியாக அருண்குமார் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது சூலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 முறையும் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதிமுக வந்து 2011 வந்து அங்கே வெற்றி பெற்றாங்க தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2014 வெற்றி பெறல, 2021 வெற்றி பெறலாது. ஆனால் 2011 ஒரு பெரிய வேவ் இருந்துச்சு. 2011 வந்து இந்த தொகுதியை டிஎம்டிகே கொடுத்துருக்காங்க. கடந்த 2 முறையும் வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறையும் வந்து இங்கே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி கந்தசாமி, அவருக்கே தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. தளபதி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய இதில். நான் வந்து ஈஸியாக சொல்லிடுவேன், ஒரு விபி கந்தசாமி தான் வந்து பெருமளவில் அங்கே செல்வாக்கு இருக்கார். பெருசாக வந்து அதிருப்தி இல்லை அவர் மேலே. அதனால் வந்து அவர் ஈஸியாக வின் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து
ஸோ மேட்டுப்பாளையம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஓகே சின்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிடேட் வந்து மாற்றிருக்காங்க ஏடிஎம்கே சார்பாக. கவிதா வந்து டிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. என்டிகே சார்பாக கோபாலகிருஷ்ணன், சுனில் ஆனந்த் டிவிகே சார்பாக நிற்கிறாங்க. நான் வந்து இந்த தொகுதியும் வந்து யாருக்கு கொடுக்குறேன்னா ஏடிஎம்கேக்கு தான் கொடுக்குறேன். ஏன் ஏடிஎம்கே கொடுக்குறேன்னா தொடர்ந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 3 முறை வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக இருக்கிற பெரிய செட்பேக் என்னென்னா கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு சரியான தலைவர் இல்லை. இப்போ ஒரு அமைச்சர்கள் சக்கரபாணி இருக்கார், முத்துசாமி இருக்கார். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருந்தாலும் அவங்க தொகுதியில் தான் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. பக்கத்து தொகுதியில் போய் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜியை கொண்டு வந்தாங்க. இப்போ செந்தில் பாலாஜி இங்கே நிற்க வைக்கத்தாலும் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா அவர் தொகுதி அதிகபட்சம் அவர் வெற்றி பெறலாம். நான் அது இழிபறின்னு தான் பார்க்குறேன். அம்மன் அர்ஜுன் வெற்றி பெற்றாலும் பெற்றலாம். சரி, அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ஈகோ பிரச்சனை. எங்கேருந்தோ ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் வந்து ஜெயிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே அப்படி நினைக்க மாட்டீங்களா? ஏதோ ஒரு தொகுதியிலேருந்து உன்னை வந்து அங்கே நிறுத்த வைக்கிறாங்க உந்தூர்பட்டியில், நீ ஓட்டு போட்டுருவியா? யாருனே தெரியாது யோசிப்பேன்ல. கோயம்புத்தூர் மக்களும் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆர்கே நகரில் நடந்த மாதிரி வந்து கோயம்புத்தூரில் வந்து நடக்காது, கோவை தெற்கில் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இழுபறின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், மேட்டுப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், அடுத்து வந்து திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் ரொம்ப முக்கியமான தொகுதி. ஏன்னா அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பின்னல் இண்டஸ்ட்ரி வடக்கர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிறைய இருக்கா. பட் அவங்களுக்கு ஓட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, நிறைய பேர் வந்து ஓட்டுலாம் இப்போ வாங்கிட்டாங்க. ஓகே. அதேமாதிரி வந்து அந்த நைஜீரியாக்காரங்களும் நிறையா இருப்பாங்க. அங்கே நைஜீரியாக்காரங்க வந்து ஜெயிலே நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் பங்களாதேஷிஸ் இருப்பாங்க. அடிக்கடி அந்த நியூஸ்லாம் பார்க்கலாம். பங்களாதேஷிஸ், நைஜீரியன்ஸ், அதுக்கப்புறம் லைக் வட மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. திருப்பூர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு துணி உற்பத்தி வேர்ல்டு ட்ரேடு சிட்டியா சார்? அது வேர்ல்டு ட்ரேட் சிட்டிலாம் இல்லை, டெக்ஸ்டைல் சிட்டின்னு சொல்லலாம். ஸோ நிறைய எப்படி சொல்கிறது துணிகள் வந்து உற்பத்தி செய்வோம். டிஷர்ட் வந்து நிறையா வந்து திருப்பூர் தான். அதே மாதிரி நிறைய ப்ரீமியம் கார்ஸ்லாம் அங்கே பார்க்கலாம் சார். நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் புதுசாக ஒரு கார் லான்ச் ஆகுதுன்னா அதை வாங்குற ஒருத்தன் வந்து திருப்பூர்லேருந்து தான் வாங்குவானா. அந்தளவு அவ்வளோ பணம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ ரொம்ப ஆடம்பரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து திருப்பூர் வந்து ஒரு செல்லும் கொழிக்கும் ஒரு சென்ட்டே வந்து 60 லட்சம் 70 லட்சம் போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லி ஆச்சு திருப்பூர். இப்போ திருப்பூரை பற்றி பார்க்கலாம் சார். முதல்ல வந்து தாராபுரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தாராபுரம் வந்து ஒரு ரிசர்வ் தொகுதி. இப்போ டிஎம்கேவை சேர்ந்த கயல்விழி அவர்கள் வந்து கயல்விழி செல்வராஜ் அவங்க தான் வந்து உங்கள் ஆதி திராவிட நலத்துறை இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த முறை வந்து அவங்களுக்கு சீட்டே கொடுக்கல. ஸோ அது தான் இருக்கிறதுலே பெரிய சோகம். ஸோ திமுக சார்பாக இந்திராணி எம்பிபிஎஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பாக சத்யபாமா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. திவ்யா வந்து என்டிகே சார்பாக கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கௌரி சித்ராவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, தாராபுரமில் வந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் இருக்காங்க, அதே போல் தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சமாக வந்து பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 முறை ஃபஸ்ட்டு வந்து 2011 வந்து ஏடிஎம்கே, 2016 வந்து காங்கிரஸ், 2021 வந்து கயல்விழி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை கயல்விழி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல. ஸோ அதனால் சத்யபாமா அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தாராபுரத்தில் என்ன காரணம் சார்? இங்கே வந்து கயல்விழி செல்வராஜ் பெருசாக வந்து விமர்சனத்தினா ஈடுபடாத ஒரு அமைச்சர், ரொம்ப அமைதியாகவே போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து தலித் தலைவர்களை வந்து யாரும் வளர விடக்கூடாது, திமுகவில் குறியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கயல்விழி செல்வராஜாவும் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கே வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்றது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு சமூகமாக இருந்தால் வந்து சண்டை போடுவாங்க, எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, ஏன் சீட்டு கொடுக்கும். இப்போ நாம் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படி, ஓகேங்களா, கயல்விழி செல்வராஜை பற்றி வந்து பேசுகிறோம். ஆனால் கயல்விழி செல்வராஜாவிலே இதை பற்றி பேசலை. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டவர்கள் வந்து பெருசாக யாரும் சம்பாதிக்கல. இந்த தேர்தலை வந்து மனசில் வச்சு அடித்த இதிலே அடிச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு போயிடுவாங்க பணத்தை. நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் உள்ளடி வேலை செய்வாங்க. ஸோ இந்த தேர்தலில் வந்து நிறைய சுவாரஸ்ய சம்பவங்கள்லாம் நடக்கும், எழுதி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு தாராபுரத்தை வந்து நான் சத்யபாமா அவர்களுக்கு தான் வந்து கொடுக்குறேன் சார். அடுத்து வந்து காங்கேயம் சார். ஸோ காங்கேயம் வந்து கடந்த 2 முறை, இப்போ காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்பி சாமிநாதன் அவர்கள் வந்து நிற்கிறாரு. அதிமுக சார்பாக நடராஜ் அவர்கள் நிற்கிறாரு. கார்மேகம் வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. அதே போல் டிவிகே சார்பாக மணி அவர்கள் நிற்கிறாரு. ஸோ காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து சாமிநாதன் அவர்கள் வந்து களத்தில் முன்னே இருக்கார், இப்போ இருக்கிற அமைச்சராக இருக்கார். இப்போ கோயம்புத்தூர், அந்த கொங்கு மண்டலம், திருப்பூர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து அறியப்பட்ட திமுகவின் முகம் ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளக்கோயில் சாமிநாதனும் ஒருத்தர். ஸோ எம்பி சாமிநாதன் அவர்கள் வந்து இங்கே காங்கேயத்தில் வந்து முன்னிலையில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். சார் அடுத்து அவினாசி. ஸோ அவினாசி வந்து ஒரு தனபால், முன்னாள் சபாநாயகர் வந்து தனபால் அவர்கள் தான் தொடர்ந்து போட்டிட்டார்.
அவருக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு அதிமுக தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. அதே போல் அவரே வந்து உடம்பு சரியில்லை, என்னை எந்த ஒரு அதிமுக தலைவரும் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் நிறைய நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணமே வந்து தனபால் தான். ஸோ அதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் செஞ்சு தான் சார் இருந்திருக்கணும். அது அவர் காரணம்னு எப்படி சார் சொல்ல முடியும்? 19 தனபால் அவர்கள் காரணம் அப்படின்ட்டு செஞ்சு தான் ஆகணும். அவர் வந்து இல்லை, நான் வந்து அதெல்லாம் எடுக்க முடியாது, இல்லை வேறு சபாநாயகரை போட்டிருப்பாங்க, அப்படி போட மாட்டாங்க. ஆதரவு இல்லைன்னா சபாநாயகர் பதவியுமே காலியாக போகுது. நம்பிக்கையில் அதுக்குமே வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி தேவை. ஏன் அப்போ மெஜாரிட்டி இல்லையா? தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது கையெழுத்து போட்டான்றான். பட் இருந்தாலும் அதை செஞ்சு தானே ஆகணும். அவர் செஞ்சு தான் லாயல்ட்டியாக தான் இருந்தாங்க. நான் சொல்கிறது, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. பட் அந்த நன்றி விசுவாஸ்க்காக கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. அந்த சீட்டை தூக்கி வந்து முருகன் அவர் மேலே இன்னொரு விமர்சனம் என்னன்னா, அவங்க பையன் வந்து டிவி கேட்க போனதும் ஒரு மிகப்பெரிய அவர் மேலே ஒரு அலிகேஷன் சார். அது ஏன் போக விட்டார்? கடந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையனுக்கு வாய்ப்பளித்தாங்க, கொடுத்தாங்க, நின்னார். நீலகிரி தொகுதி தான் நினைக்கிறேன், நீலகிரி தொகுதி நின்னார். இந்த முறை வந்து அவருக்கு சீட்டு கேட்கப்பட்டதா ஒரு இது. ஆனால் முருகன் வந்து அதை கேட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் முன்கூட்டியே வந்து அந்த கட்சிக்கு போனதுனால, பட் மற்ற எந்த இடத்துலையும் அவருக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கோவம் இருக்கும்ல. ஒரு இத்தனை வருஷமாக ஒரு வாரிசு வந்து இத்தனை கட்சியில் நீங்கள் இருந்துட்டு. ஆக்சுவலாக இது ஏடிஎம்கேல பெரிய ப்ளஸ் என்னென்னா, வாரிசு அரசியலுக்கு இடம் இருக்காது. அது அந்த கட்சியோட டிஎன்ஏ இல்லை. அவருக்கு சீட்டு கொடுத்ததே வந்து அவங்க அப்பா நம்மளுக்காக இருந்தார் அப்படின்றதுனால தான் அவருக்கு எம்பிக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க. சரி, அப்படிதான் சீட்டு கொடுத்தா ஜெயிக்க போகிறது இல்லை. எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்கல. ஆனால் எம்எல்ஏ எலெக்ஷன் கொடுத்துருந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருந்தது. வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. பட் நான் கொடுக்கல. நீங்கள் ஒரு எம்பி எலெக்ஷனில் நின்று வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, தம்பி ஒரு செல்வாக்கு இருக்குது, செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் அவர் வெற்றி பெறல. அது பெரிய மைனஸ். கோகிலமணி ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி வயசு. திமுக சார்பாக நிறுத்தப்பட்ட அந்த டாக்டருக்கு அவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு முகம் தெரியாத வேட்பாளரை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. டிஎம்கேல என்டிகே சார்பாக மேனகா, தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக கமலி. ஆக்சுவலாக 3 பேருமே லேடிஸ், பெண்கள் தான் வந்து நிற்கிறாங்க. இங்கே அவினாஷியை பொறுத்த வரைக்கும் முருகன் அவர்கள் மட்டும்தான் வந்து ஒரு ஆண் வேட்பாளர். முக்கியமான கட்சிகளில் நிறைய வேட்பாளர்கள் இருப்பாங்க, முக்கியமான கட்சிகளில் இவர் மட்டும்தான் ஆண் வேட்பாளர். இந்த தொகுதியில் வந்து ஈஸியாக பிஜேபி முருகன் அவர்கள் வெற்றி பெறுவார். ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து கோகிலமணி என்பதால் எனக்கு தெரிஞ்சு பாஜகவுக்கும் அதே போல் பாஜக முருகன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவினாஷியில். ஸோ அவினாஷி, திருப்பூர், அப்புறம் பல்லடம், இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் முருகனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பிஜேபியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த அவினாஷி தொகுதியை வந்து நான் முருகன் அவர்களுக்கு தான் வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் தாண்டி வந்து கடந்த 3 முறையும் வந்து அங்கே ஏடிஎம்கே தான் லீடில் இருந்திருக்காங்க. இந்த முறையும் வந்து நான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதுவும் திருப்பூர் நார்த்தும் வந்து ஒரு முக்கியமான தொகுதி. கடந்த 3 முறையும் வந்து அங்கே ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த முறை யாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா, எம்எஸ்எம் ஆனந்த் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பூர் நார்த்தில் வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க, ரவி அவர்களுக்கு. நாம் தமிழர் சார்பாக அபிநயா பிரேம்குமார், சத்யபாமா டிவிகேல வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்யபாமா இருப்பாங்க போல். கொங்கு மண்டலத்தில் அவர் செங்கோட்டையன் கூட ஒரு சத்யபாமா இருந்தாங்க. ஏற்கனவே ஒரு சத்யபாமா, செங்கோட்டையன் கூட இல்லை, அவர் வந்து முன்னாள் எம்பி இல்லை, அவங்க அணியில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ டிவி கேட்கலும் போயிட்டு அவங்க நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், கேஎன் விஜயகுமார் அவர்கள் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ வந்து எம்எஸ்எம் ஆனந்தன் இருக்கார். அவர் 2011 வந்து எம்எல்ஏவாக இருந்தார். ஸோ இங்கே வந்து சிபிஐ நிற்கிறதால எளிதாக எம்எஸ்எம் ஆனந்த் அவர்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து போட்டியே வந்து டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்குன்னு நினைக்கிறேன். ரவி அவர்கள் வந்து என்னதான் சிபிஐயாக இருந்தாலும் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் செலவு பண்ணுறது இதெல்லாம் வந்து டிஎம்கே தான் பார்த்துக்கணும். வெற்றி வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லை ரவி அவர்களுக்கு. அதையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றால் வந்து உண்மையுமே வந்து இன்னும் அந்த கம்யூனிஸ்ட்டுகளோட ஆதிக்கம் திருப்பூரில் இருக்குது. திருப்பூர் அங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருப்பாங்க. தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஸோ அந்த தொழிற்சங்கங்கள் வந்து இப்போ உயிரோட இருந்தால் திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ எல்லா தொழிற்சங்கங்களும் திமுகவில் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லா அரசு ஊழியர்களும் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் சிறுடை பணியாளர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் காவல்துறையினர் இருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக வந்து லைன் கட்டி வந்து எல்லா அரசு ஊழியர்களும் திமுகவுக்கு எதிராக இருக்காங்க. யாருமே அந்த உயர் பதவியில் இருக்கும் சில அதிகாரிகளை தவிர்த்து கீழ்மட்ட பணியாளர்கள் யாருமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க இல்லை. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது திருப்பூர் நார்த்லாம் வெற்றி பெறுவது மிக மிக கடினம் சார். அடுத்து திருப்பூர் சவுத். ஸோ திருப்பூர் சவுத்துலேயும் வந்து ஈஸியாக அதிமுக வின் பண்ணுவாங்க. நான் எதை வச்சு அதை அப்படி சொல்கிறேன்னா, இங்கே நிற்கிறது வந்து தினேஷ்குமார் அவர்கள் நின்னாலும் ஆப்போசிட்டில் பிஜேபி சார்பாக தங்கராஜ் அவர்கள் நிற்கிறாரு. தினேஷ் அவர்கள் வந்து
என்டிகே சார்பாக நிற்கிறாரு. பாலமுருகன் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. ஆக்சுவலாக டிவிகேலையும் என்டிகேலையும் வந்து தினேஷ், அதே போல் டிஎம்கேலும் வந்து தினேஷ்குமார் இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அந்த பல்லடம், திருப்பூர் சவுத் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானா ஏடிஎம்கே டிஎம்கே அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பிஜேபியாலே வந்து டைரெக்டாக நிற்க வைக்கும்பொழுது அவங்க வந்து ஈஸியாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தினேஷ்குமார் அவர்கள் வந்து நின்னாலும் அங்கே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் வந்து டிவிகேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினேஷ்குமார் அவர்கள் வந்து களத்தில் வந்து பின்னோக்கி தான் இருக்கார். தங்கராஜ் அவர்களுக்கு தான் வந்து கொஞ்சம் முன்னோக்கி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பல்லடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி கடந்த 3 முறை வந்து அவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கே செல்வராஜ் அவர்கள் வந்து திமுக சார்பாக நிற்கிறாங்க. கேபி நரசிம்மன் அவர்கள் வந்து பரமசிவம் அவர்கள் வந்து நிற்கிறாரு அதிமுக சார்பாக. என்டிகே சார்பாக தமிழினியன், டிவிகே சார்பாக ராம்குமார் அவர்கள் வந்து நிற்கிறாரு. எம்எஸ்எம் ஆனந்த் அவர்கள் வந்து இப்போ வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ நான் வந்து நிறைய செய்தியாளர் கிரவுண்டில் இருக்கிற நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட வந்து பேசினேன், நண்பர்களும் இருக்காங்க அங்கே. ஸோ பல்லடம் தொகுதியை வந்து பிஜேபி தரப்பில் வந்து கேட்கப்பட்டது, நாங்கள் வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவே வந்து அங்கே வந்து தங்களோட வெற்றியை வந்து உறுதி செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சார் அடுத்து வந்து உடுமலை. ஸோ உடுமலையில் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து எப்பொழுதுமே நிற்பார். ஸோ இப்போது வந்து அவர் தான் நிற்கிறாரு. திமுக சார்பாக ஜெயக்குமார் அவர்கள் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக ராம்குமார், ஜிகே சங்கர் அவர்கள் வந்து டிவிகே சார்பாக நிற்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கடந்த 2 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல் இந்த தொகுதியில் வந்து இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தினர் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. நாயுடு, அதுக்கப்புறம் வந்து பேக்வர்ட் கிளாஸ், அந்த சிறுபான்மை மொழி பேசுகிறாங்களா அந்த மக்களும் அதிகமாக இருக்காங்க. அருந்ததியர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த தொகுதியை நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் கொடுக்குறேன். நான் ஏன் வந்து இங்கே மேற்கு மாநிலத்தில் இருக்கிற நிறைய தொகுதிகள் கொடுக்குறேன்னா, அது வந்து அதிமுகவோட கோட்டை. 2011 நான் பார்த்து வரோம். ஸோ அதனால் வந்து நான் அதிமுகவுக்கு தான் கொடுக்குறேன். அடுத்து வந்து மடத்துக்குளம். ஸோ மடத்துக்குளம் அவர்களை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே வந்து சரியாக தெரியலை மடத்துக்குளத்தை பற்றி சொன்னாங்க. ஸோ மடத்துக்குளத்தில் யார் நிற்கிறாங்கன்னா, சண்முகவேலு ஏஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக, என்டிகே சார்பாக ராதாமணி, டிவிகே சார்பாக திருமலை அவர்கள் வந்து நிற்கிறாங்க. இங்கே வந்து சின்னம் வந்து ஒரு பெரிய மைனஸ்ஸு அதிமுக கூட்டணிக்கு. டிஎம்கேக்கு வந்து சின்னம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ மடத்துக்குளத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இழுபறி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இன்னும் வந்து தெளிவாக தெரியல யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஓகே சார், நன்றி.